நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு சனி பார்வை ஒன்று நன்மை செய்யும், சனியின் பார்வை ஒன்று நன்மையை செய்யும். அதுதான் இன்னைக்கு இந்த வீடியோவோட தலைப்பு. உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கலாம், சனியின் பார்வை வந்து கெடுக்கத்தானே செய்யும், சனி பார்த்தா சர்வமும் நாசமாகுமே, இதை என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உங்களுக்கு அது நடந்துகிட்ருக்கு. சனியின் பார்வை வந்து நன்மை செய்வது கொண்டு நடந்து கொண்டிருக்கும், அல்லது நடக்க போகும், அல்லது நடந்து முடிந்திருக்கும். அது எந்த பார்வை அப்படின்னு இன்னைக்கு இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்கிறேன். உதாரணம் வந்து குருவின் பார்வை வந்து கொட்டி கொடுக்கும். சரிங்களா, குருவின் பார்வை வந்து கோடி நன்மை. அதே சமயம் சனியின் பார்வை சர்வ நாசம் அப்படிங்கிறத வந்து ஒரு ஜோதிட விதி. இந்த ஜோதிட விதியிலேயே வந்து சனியின் பார்வைக்கு ஒன்றுக்கு விதி விலக்கு இருக்குது. சரிங்களா, அதாவது வந்து சனி வந்து எந்த இடத்துல இருக்காரு அப்படிங்கிறத வந்து முக்கியம். சனி சரிங்களா, சனி வந்து எந்த இடத்துல வந்து இருக்கார் அப்படிங்கிறத முக்கியம். குருவும் அப்படித்தான். குருவுன்னு சனின்னு அதாவது வந்து கிரகங்கள் வந்து எந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து முக்கியமானது. பாவ கிரகங்கள் வந்து கேந்திரத்தில் நன்மையை செய்யும் மற்றும் 3, 6, 11ஆம் இடங்களில் நன்மை செய்யும். 3, 6, 11ஆம் இடங்களில் பாவ கிரகங்கள் நன்மை செய்யும். ப்ளஸ் வந்து கேந்திரத்தில் வந்து பாவ கிரகங்கள் நன்மை செய்யும். 10ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் வந்து நன்மையும் தீமையும் அப்படிங்கிறது கலந்து செய்யும். சரிங்களா, அதுவும் கேந்திரம் தான். 10ஆம் ஸ்தானம் கேந்திரம் தான் நன்மை. ஆனால் 10ஆம் ஸ்தானத்தில் வந்து நன்மை தீமை அப்படிங்கிறதும் கலந்து செய்யும். சரிங்களா, பாவ கிரகங்கள் என்ன தொழில் ஸ்தானம், தொழில் ஸ்தானத்தில் பாவ கிரகங்கள் இருக்கிறது நல்லதுதான். 10 ஒரு பாவம் இருப்பது நல்லது தான். இருந்தாலும் வந்து பாவ கிரகங்கள் 10ஆம் இடத்துல வந்து நன்மையும் தீமையும் அப்படிங்கிற ரெண்டையும் கலந்து தான் செய்யும். சனி வந்து இதில் வந்து நன்மை தீமை அப்படிங்கிறத கலந்து அவரும் செய்வார். சரி, ஆனால் வந்து திரிகோணங்களில் சுபகிரகங்கள் நன்மை செய்யும். 1, 5, 9 அப்படிங்கிற திரிகோணங்கள் வந்து சுபகிரகங்கள் நன்மை செய்யும். 5ஆம் இடத்தோட 9ஆம் இடத்துல வந்து சுபகிரகங்கள் நன்மை செய்யும். ஆனால் 5ஆம் இடத்தோட 9ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து திரிகோணத்திலேயே பெரிய திரிகோணம். சரிங்களா, அதே மாதிரி கேந்திரங்களில் வந்து 4, 7, 4 விட 7, 7 விட 10ஆம் இடத்துல வந்து பாவகிரகங்கள் நன்மை செய்யும். சனி வந்து நன்மை தீமை ரெண்டையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி செய்வார் 10ஆம் இடத்துல. சரிங்களா, இப்போ வந்து இந்த அடிப்படையில் தான், அதாவது வந்து 3, 6, 10, 11 அப்படிங்கிற உபஜயஸ்தானங்கள். உபஜயஸ்தானங்கள் அப்படிங்கிறது வந்து பாவகிரகங்கள் நன்மை செய்யும். இந்த உபஜகத்திலே வந்து 3 விட 6, 6 விட 11, 10 விட்டுருங்க. ஏன்னா 10 நன்மை தீ அப்படி ரெண்டை சேர்ந்து கலந்து செய்யும். அதனால வந்து 3 விட 6, 6 விட 11ஆம் இடம் வந்து பாவகிரகங்களுக்கு இப்படி திரிகோணத்தில் 5 விட 9, 1 விட 5, 5 விட 9 பெருசோ, அதே மாதிரி பாவகிரகங்களுக்கு வந்து 3 விட 6, 6 விட 11 அப்படிங்கிற இடத்துல வந்து நன்மை செய்யும். உதாரணமாக வந்து இப்போ கோச்சாரத்தில் கும்பத்தில் வந்து சனி இருக்கார். சரிங்களா, சனி இருக்கார் அப்படின்னா வந்து இது நேராக 7ஆம் இடத்துல சிம்மராசிக்கு வந்து கண்டசனி கணக்கு. சரிங்களா, சிம்மராசி கண்டசனி. ஏன்னா சிம்மராசியிலிருந்து பார்க்கும்போது நேராக 7ஆம் இடம் அப்படிங்கிறது கும்பராசி. கும்பத்தில் வந்து சனி இருக்கிறதுனால வந்து கும்பராசிக்கு வந்து இது கண்ட சனி. சரி, கண்ட சனி அப்படிங்கிற சனி நடக்குது. அதே மாதிரி வந்து விருச்சிக ராசிக்கு வந்து ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்காரு. விருச்சிக ராசி 4ஆம் இடம் அப்படிங்கிறது கும்பராசி. கும்பராசிக்கு சனி இருக்கிறதுனால வந்து இது வந்து அர்த்தாஷ்டம சனி. விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி. சரிங்களா,
இதே வந்து மேச ராசிக்கு வந்து ஏன்னா சனி பார்க்குறாரு, அதாவது வந்து இப்போ கண்டசனி நடக்கக்கூடிய சிம்மராசி வந்து கும்பராசியிலிருந்து நேர 7ஆம் பார்வையை பார்த்து கண்டசனி நடக்குது சரிங்களா. ஏன்னா சிம்மராசி நேர 7ல் வந்து சனிக்கிறதுனால கண்டசனி, அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி வந்து நேராக சிம்மத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை பார்க்குறாரு சரிங்களா, அதாவது சிம்மராசிக்கு பார்க்குறாரு, அதனால் வந்து கண்டசனி. அதே மாதிரி 10ஆம் பார்வை வந்து விருச்சிக ராசி பார்க்குறாரு கும்பத்தில் இருந்து, அதனால் வந்து விருச்சிக ராசிக்காரருக்கு வந்து அர்த்தாத்ம சனி. ஆனால் வந்து மேசராசிக்கு வந்து 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, மேசராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஆனால் வந்து இதுக்கு வந்து எந்த கடுமை அப்படிங்கிறது இல்லை சரிங்களா. 7 பார்த்தோன்னா கண்டசனி, ராசிக்கு 7 இருக்கிறதுனால சிம்மராசிக்கு 7 இருக்கிறதுனால இது வந்து கண்டசனி. அதே மாதிரி விருச்சிக ராசிக்கு 4 இருக்கிறதுனால இது வந்து அர்த்தாத்ம சனி. அதே வந்து மேச ராசிக்கு வந்து 11ஆம் இடத்துல இருந்தால் வந்து ராசிக்கு பார்க்குறாரு, 11ஆம் இடத்துல இருந்தால் வந்து ராசிக்கு பார்க்குறாரு. அதனால வந்து ராசி பார்த்தாலுமே வந்து இது நன்மை செய்யும். ஏன்னா உபஜயஸ்தானத்துலேயே பெரிய உபஜயஸ்தானமான 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் வந்து சனி இருக்கார். அதனால தான் இது வந்து இந்த பார்வை மட்டும் வந்து சனிக்கு நன்மை. இந்த பார்வை வந்து 11ஆம் இடத்துல வந்து 3ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய சனி வந்து நன்மையை மட்டும்தான் பார்க்குறாரு, நன்மையை மட்டும்தான் பார்க்குறாரு. சனியின் பார்வை வந்து இந்த பார்வை வந்து நன்மையை மட்டும்தான் கிடைக்கும் சரிங்களா. இது அந்த வீடியோவோட சூட்சமா அப்படிங்கிறது சரிங்களா. ஓகேங்க பிரச்சனை நன்றிங்க. அடுத்த வீடியோவில் நம்ம வேற ஒரு தலைப்பில் சந்திக்கலாம். இது வரைக்கும் நம்ம வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் சரிங்களா. அது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குது அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம் சரி. இது வந்து கொஞ்சம் பேருக்கு தப்பாக இருக்குது சரிங்களா. அதாவது வந்து சனி வந்து 1, 4, 7, 10 சரிங்க, 1, 4, 7, 10 அப்படிங்கிற கேந்திர ஸ்தானங்கள் வந்து ஆட்சி உச்சமாக இருந்தார் அப்படின்னா வந்து இது வந்து சசயோகம் சரி. சசயோகம் அப்படிங்கிற சனி யோகத்தை கொடுப்பார் சரிங்களா. இது வந்து ஆட்சியாக அதை உச்சமாக இருக்கணும். லக்னத்துக்கு 1, 4, 7, 10 லக்னத்திலேயே இருந்தாலும் பரவாயில்ல சரிங்களா. அதாவது மகர கும்ப லக்னம் அப்படிங்கிறது வந்து சனி ஆட்சி வருவார், வலுப்பு பெறுவார் சரி. குலத்துக்கும் உச்சம் பெறுவார். இந்த ஸ்தானங்கள் இருக்கக்கூடிய சனி வந்து இயற்கையாகவே நேச்சுரலாகவே வந்து சசயோகம் வந்து கொடுப்பார். சசயோகம் அப்படிங்கிறது வளர்ந்துவார். மகர கும்ப ராசிக்காரர்களுக்கு வந்து சனி அங்கேயே இருந்தார் அப்படின்னா சசயோகம் வந்து வெளிப்படும். அது வந்து சந்திரன் கூட சனி இருப்பார். அதே மாதிரி துல ராசியில் சனி இருந்தார் அப்படின்னா அது உச்சவலை சரிங்களா, உச்சவலை. அதனால் வந்து அவருக்கு வந்து அங்கே சசயோகம் அப்படிங்கிறது வெளிப்படும் சரிங்களா. ராசியிலே இருந்தார்னா 1, 4, 7, 10 லக்னத்துக்கு 1, 4, 7, 10லையுமே இதுதான். அதாவது ராசிக்கு 1, 4, 7, 10லையும் இதுதான் சரிங்களா. மகர கும்ப லக்னங்களுக்கு லக்னத்திலேயே சனி இருந்தார் அப்படின்னா இது வந்து சசயோகம் அப்படிங்கிறது வெளிப்படும் சரிங்களா. இந்த சசயோகம் தவிர்த்து சனியின் பார்வை வந்து எந்த பார்வை வந்து நல்லதை கொடுக்கும். ஆனால் சனியின் பார்வை அனைத்து பார்வையுமே தீமையை தான் கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறோம் சரிங்களா. ஆனால் வந்து சனியின் ஒரு பார்வை மட்டுமே நன்மையை மட்டும்தான் கொடுக்கும் சரிங்களா. இது உங்களுக்கு வித்தியாசமாக தெரியல. இதுதான் உங்களுக்கு எல்லாமே நடந்துட்டு இருக்குது, அனைவருக்கும் நடந்துருக்கு, எனக்கும் நடந்துட்டு இருக்குது, இனியும் நடக்க போகுது இந்த ஸ்தானங்களில் வரும்போது சரி. மேசராசிக்காரர் கேட்டு பாருங்க, அனைவருமே வந்து என்ன தசாபுத்தி நடந்துருந்தாலுமே கோச்சாரத்தில் வந்து 11ஆம் இடத்துல வந்து சனி இருக்கிறதுனால தீமையான தசாபுத்தி நடந்தாலுமே முடிஞ்ச அளவுக்கு வந்து லாபங்கள் அப்படிங்கிறது சனியின் பார்வை வந்து மேசராசியை பார்த்து சனி கொடுக்குற லாபத்தை மட்டும்தான் கொடுக்குறாரு சனியின் பார்வையில் சரிங்களா. மேசராசிக்கு 3ஆம் பார்வை இருக்குது சனியின் பார்வை. ஆனால் வந்து சனி இந்த பார்வை வந்து நன்மை லாபமான நன்மையை மட்டும்தான் கொடுக்குறாரு சரிங்களா. ஓகே நன்றி.